நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபிடே விமன்ஸ் வேர்ல்ட் கப் வாஸ் ஹெல்ட் இன் பாத்துமி ஜார்ஜியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிடே அப்படின்னா இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன், அவங்கள தான் ஃபிடே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனுடைய விமன்ஸ் வேர்ல்டு கப் வந்து ஜார்ஜியா நாட்டுல பாத்துமி அப்படிங்கிற கோஸ்டல் சிட்டில நடந்திருக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான். திவ்யா தேஷ்முக் became the first Indian to win chess world cup after விஸ்வநாதன் ஆனந்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே கரெக்ட் தான். ஓகேங்களா? திவ்யா தேஷ்முக் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. விஸ்வநாதன் ஆனந்த் வந்து 2002 அந்த காலகட்டத்தில் வின் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா இவங்க தான் வந்து அந்த விமன்ஸ் வேர்ல்டு கப் வின் பண்றாங்க. அவர் மென்ஸ் வேர்ல்டு கப் வின் பண்ணியிருப்பாரு. விமன்ஸ் வேர்ல்டு கப்ல இப்பதான் இந்தியா ஃபர்ஸ்ட் டைமா வின் பண்றாங்க. சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, திவ்யா தேஷ்முக் பத்தி 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஷி ஹாஸ் பிகம் இந்தியாஸ் 88th கிராண்ட் மாஸ்டர். இந்தியாவோட 88வது கிராண்ட் மாஸ்டர் ஆயிருக்காங்க. கரெக்ட் தான். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்தது, ஷி இஸ் த 4th விமன் ஆஃப்டர் கொன்னேரு ஹம்பி ஹரிகா வைஷாலி டு பி எ கிராண்ட் மாஸ்டர். அதாவது இந்தியாவில் 4 பெண் கிராண்ட் மாஸ்டர்கள் தான் இருக்காங்க. ஒன்னு கொன்னேரு ஹம்பி, ஹரிகா இன்னொருத்தவங்க, வைஷாலி, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா திவ்யா. சரியா? இந்த 4 பேர் தான் இந்தியாவுல விமன்ல கிராண்ட் மாஸ்டர்ஸ். சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, இன்டர்நேஷனல் டைகர் டே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்டர்நேஷனல் டைகர் டே அப்படிங்கிறது ஜூலை 29. சரிங்களா? இன்டர்நேஷனல் டைகர் டேனா ஜூலை 29. அடுத்ததா, ஹூ ஒன் த பென் டிரான்ஸ்லேட்ஸ் அவார்ட் 2025 ஃபார் த புக் ஒன்ஸ் எலிஃபேண்ட்ஸ் லிவ்ட் ஹியர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்ஸ் எலிஃபேண்ட்ஸ் லிவ்ட் ஹியர் என்ற புத்தகத்திற்காக 2025 ஆண்டுக்கான பென் டிரான்ஸ்லேட் விருதை வென்றவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கீதாஞ்சலி ஸ்ரீ அவர்கள். சரிங்களா? கடைசியா, த ஆபரேஷன் டு கில் த டெரரிஸ்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பஹல்காம் அட்டாக் இஸ் நேம்ட் அஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பஹல்காம் தாக்குதலுக்கு காரணமான பயங்கரவாதியை கொல்லும் நடவடிக்கை எவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளது? ஸோ ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறத பார்த்திருப்போம் நம்ம. அது வந்து அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை தாக்கி அழிக்கிறதுக்காக போடப்பட்ட ஆபரேஷன். அந்த பகல்கம் அட்டாக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிய கண்டுபிடிச்சு தேடுதல் வேட்டையெல்லாம் நடத்தி கண்டுபிடிச்சு அவங்கள கொல்றதுக்கான அந்த ஆபரேஷன் பேரு மகாதேவ். சரிங்களா? ஸோ ஆபரேஷன் மகாதேவ் அப்படிங்கிறது சரியான விடை. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.